ஓம் நமோ நாராயணாய. நாம் இன்னைக்கு மார்கழி மாதம், அதாவது தனுர் மாதத்தில் 27வது கிழமையில் நம்ம இருக்கோங்க. அதாவது கூடாரை வள்ளி. இன்னைக்கு இந்த கூடாரை வள்ளி தினத்தில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள், அதாவது ஏகாந்தமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணரோடு இருக்கிறார் இல்லைங்களா, அந்த ஏகாந்தமாக இருக்கிற லக்ஷ்மி நாராயண பெருமாளோட சேர்ந்து நம்ம கூடலழகர் பெருமாள் கோவிலை இன்னைக்கு தரிசனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. பாடலை நம்ம பார்ப்போங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யான் வரும் சன்மானம் நாடு போடும் பரிசு நாள் நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய்வெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரும்பாவாய். இந்த 27வது கிழமை கூடாரவள்ளின்னு சொல்லி நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த 27வது கிழமையான அன்னைக்கு நம்ம பெருமாளுக்காக எல்லா விஷயங்களும் எல்லாம் செஞ்சுட்டு நைவேத்தியெல்லாம் நல்லா படைச்சிட்டு நம்மளும் இந்த விரதத்துக்குரியதை இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாற்காலி நீராடி சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி பாலெல்லாம் குடிக்க மாட்டோம். இந்த கூடாரவள்ளி அன்னைக்கு எல்லாரும் கூடி இருந்து சேர்ந்து பால் குடிக்கிறப்ப நம்மளுடைய பால் கை வழியாக அப்படியே கீழே வழிஞ்சு வருங்களாம். அந்த மாதிரி பெருமாளுடைய தரிசனத்தை நம்ம இன்னைக்கு பெறுவோம். இன்னைக்கு கூடலழகர் பெருமாள் கோவிலினுடைய கோபுர தரிசனத்தையும் நம்ம பார்ப்போம். ஓம் நமோ நாராயணாய. இப்போ நம்ம கூடலழகர் பெருமாள் கோயிலினுடைய தரிசனத்தை பார்ப்போம். ஓம் நமோ நாராயணாய. கண்ணனை பிடிக்கக்கூடிய எல்லோருக்குமே ஆண்டாளையும் பிடிக்கும். கண்ணனையே கணவராக வரித்து கொண்ட ஆண்டாளின் பாடல்கள் வெறும் அலங்கார காவியம் இல்லை, அது ஜீவனை உருக்கும் பக்தி பிரவாகம். கண்ணனையே கணவராக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் பாவை நோன்பு கடைபிடிக்கும் ஆண்டாள் தினமும் அதிகாலையில் துயிலெழுந்து தனது சக தோழியரையும் அழைத்து கொண்டு நீராடி கண்ணனின் புகழ்பாடி பரவசம் கொள்கிறாள். விரத காலங்களில் கடுமையான நியமங்களையும் அனுஷ்டிக்கிறாள். ஆண்டாள் நெய்யும் பாலும் உண்ணமாட்டோம், கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம், செய்ய தகாத செயல்களை செய்ய மாட்டோம், தீங்கு விளைவிக்கும் சொற்களை பேச மாட்டோம் என்றெல்லாம் நியமங்களை அனுஷ்டிக்கும் ஆண்டாள் அத்தகைய நியமங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள். கூடாரவள்ளி மானுட பெண் மாதவனை மணாளனாக பெற்ற மகத்தான நாள். பலவாறாக தன்னை வருத்தி கொண்டு அந்த கோவிந்தனை அடைய பூஜிக்கிறாள். பக்தர்களை ரட்சிக்கும் அந்த பரந்தாமன் தீந்தமிழால் தன்னை பூஜிக்கும் கோதை பிராட்டியை கைவிடுவானா என்ன? மேலும் மேலும் பாக்களை வடிக்க அவளுக்கு அருள் செய்கிறான். 26 நாட்கள் கடுமையான விரதம் இருந்த ஆண்டாள் கண்ணனின் திருவுள்ளப்படி மார்கழி மாதத்தின் 27வது நாளில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு மூட நெய்வெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இந்த பாசுரத்தை ரொம்ப பரவசத்தோடு பாடுறாங்க. அது மட்டுமா, கோவிந்தனால் அளிக்கப்பட்ட சூடகம், தோல்வளை, தோடு, செவியில் அணியும் கொப்பு, கால் தண்டை உள்ளிட்ட பல வகை அணிகலன்களை அணிந்து புத்தாடை புனைந்து அலங்கரித்து கொண்டு அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள். மேலும் அக்கார வடிசில் என்னும் நைவேத்தியம் சமர்ப்பித்து வணங்குகிறாள். ஆண்டவனையே வசீகரித்த இந்த அழகு பாடல் உங்கள் உறவுகளை சேர்க்காமல் விட்டுவிடுமா? உங்களுக்கு எந்த காரியமெல்லாம் கூடாமல் இருந்ததோ அது எல்லாத்தையும் கூட வைக்கக்கூடியவர் நம்மளுடைய பெருமாள். அதனால் இந்த கூடாரவள்ளி தினத்தன்று நமக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடாமல் இருந்ததோ அது எல்லாத்தையுமே கூட வைக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாளை வேண்டிக்கலாம். இந்த தினத்தன்று கூடாரவள்ளி அன்றைக்கு நம்மளுடைய கூடலழகர் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆண்டாளை தரிசனம் செய்து வருது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. இந்த தினத்தன்று தான் 27வது நாள் அன்று தான் ஆண்டாள் அம்மா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாளோட ஐக்கியமானாங்களாம். 26 நாள் கடுமையான விரதம் இருந்து 27வது நாள் அதை விரதத்தை முடிச்சுட்டு பெருமாள் கிட்ட ஐக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடிய இந்த புனிதமான நாளில், இந்த கூடாரவள்ளி நாளில் கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை வேண்டிக்குவோம். நம்மளுடைய கூடலழகர் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளையும் வழிபட்டுட்டு இன்றைக்கி ஒரு பார்வையாக இந்த நம்மளுடைய கூடலழகர் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டாள் சன்னதி, அந்த பரமபத வாசல் இதெல்லாம் இருந்ததுங்க. இங்கே பார்த்து இறைவனுடைய அருளை நம்ம பெறுவோம். ஓம் நமோ நாராயணாய. இது கூடலழகர் பெருமாளினுடைய மேலே இருக்கக்கூடிய அஷ்டாங்க விமானம்ங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளினுடைய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறாருங்க. இன்னொன்று கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காருங்க. இவங்கள பார்த்து நம்மளுடைய பிரார்த்தனையே வச்சுக்குவோம். இங்கே இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை வணங்கி பெருமாளுடைய கூடலழகர் பெருமாளுடைய அருளை பெறுவோம்.
ஓம் நமோ நாராயணாய.